நான் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணேன். ஓகே, ஃபைல் பண்ணிட்டு துபாய் ஏர்போர்ட்ல உட்காந்துருந்தேன். எனக்கு வந்து லண்டன் ஃபினான்ஷியல் டைம்ஸினுடைய ரிப்போர்ட் தெரியும். ஸோ அவன் வந்து என் கூட பேசினான். சார், நீங்க பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. உன்னை திருப்திப்படுத்துறதுக்கான பதில் வேணுமா, உன் பேப்பரை திருப்திப்படுத்துறதுக்கு பதில்? யாரையுமே நீங்க திருப்திப்படுத்த வேணாம் சார், நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன், என்ன மாதிரி இன்னொருத்தர் 2 முறை பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிருக்காரு. யார் தெரியுமா உங்களுக்கு? டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறம் ஒரு புக் எழுதினார். அந்த புக்ல என்ன எழுதினாரு? I used to win very quickly. After my bankruptcy, I will still win, but I will take more time to do the same winning because people will not cooperate. Okay. நான் வெற்றி பெறுவது நிச்சயம். இடைக்கால வெற்றி தோல்விகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஓகே, நிச்சயமாக இந்த சிவசங்கரன் வெற்றி பெறுவான். Give us 2 டிப்ஸ்ங்கிறதுல அட்வைஸ் ஏதோ ஒன்று. அப்கமிங் ஆண்டர்பிரனர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய 2 முக்கியமான விஷயம். இந்த 2 வச்சுக்கோங்க, அல்லது இந்த 2 ஃபாலோ பண்ணுங்க. You will be very successful. There is no substitute for hard work. ஆமா. ஸோ நீங்க வந்து சிங்கமாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும், முயலாக இருந்தாலும் ஓட கற்றுக்கொள். நான் சிவசங்கரன் சிங்கம்னு வாயை தந்து உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க. முயல் வந்து அப்பா சிவசங்கர் கொஞ்சம் கடிச்சிக்கோ அப்படின்னு காலை காமிக்குமா? நான் தான் ஓடணும். ஸோ நீ எதுவாக இருந்தாலும் ஓட கத்துக்க, ஹார்ட் ஒர்க் பண்ண கத்துக்க. 2வது, சேஞ்ச் இஸ் பர்மனன்ட். ஓகே, தேர் இஸ் நத்திங் தட் வில் ரிமைன் கான். மாற்றம் ஒன்றே மாறாது. மாற்றம் ஒன்றே மாறாது. 3, இடைக்கால வெற்றி தோல்விகள் வரும் பொழுது உன்னை தேற்றிக்கும். தோல்வியை தழுவ பழகி. ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்து ஹாப்பி ஆயிடாத. See, the biggest problem why the youths in தமிழ்நாடு are suffering, சாதாரண விஷயத்துங்களுக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, பிரெயின்ல ப்ரோலாக்டின் அப்படின்னு ஒரு ஷோ ஸ்டாப்பர் இருக்கு. டோபமைன் ஹெல்ப்ஸ் யூ டு செலிப்ரேட், பட் ப்ரோலாக்டின் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு டிசர்விங் சக்சஸ் தான் செலிப்ரேட் பண்ணோம். யூ ஷுட் நாட் மேக் ஹாப்பினஸ். ஓகே, ஒன்றுல 4 கோடி போச்சு, வருத்தப்படாத. ஒன்றுல 20 கோடி வருது, சந்தோஷப்படாத. பணத்திற்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் சந்தோஷப்படுற 20 கோடி ரூபாய் வரப்ப கூட சந்தோஷப்படாம இப்படிதான் இருக்குது. நீ உன் மனைவியோடு பேசுகின்ற நேரத்தை நினைத்து சந்தோஷப்படு. மேக் குட் மெமரிஸ். ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. உங்களை இன்டர்வியூ பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, ஹாலிடே. ஏதாவது கோயிலுக்கு போவீங்க, ஹாலிடே. என்னைக்காவது வெல்னஸ் ஜர்னின்னு போனீங்களா? ஒரு வாரம் போய் எங்கேயுமே பேசாம உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஏதாவது பண்ணீங்களா? வாழ்க்கையில ஒரு முறை பண்ணீங்களா? போய் இந்த வெல்னஸ்க்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பிடுவோம். ஏன் ரைட் 2 நாள் தாங்க போகாத ஒரு பயணத்தில் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? சோ அதுக்கு போனோம். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணணும். செல்ஃப் அனாலிசிஸ். நான் என்ன தவறுகள் செய்கிறேன் என்று தினசரி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் காலையில் எழுந்த உடனே என்ன கரெக்டா பண்றேன்னு கேட்கறது இல்லை. வாட் இஸ் த மிஸ்டேக்ஸ் ஐ டூ, ஹவு ஐ கேன் கரெக்ட் மை செல்ஃப் அப்படின்னு. இந்த 500 ரூபாய் இட்லி பாத்தீங்களா? அதுல எப்படி சொல்லியிருக்கோம்னா, அவங்களையே வீட்டுல செஞ்சுக்க சொல்லிட்டோம். நீங்க இப்போ ஜூனியர் குப்பண்ணாவுக்கோ A2Bல போய் ஒரு டிஷ் சாப்பிட்டுட்டு இது எப்படி செய்யுதுன்னு கேட்டா சொல்லி கொடுப்பாங்களா? நான் எப்படி சொல்லியிருக்கேன் தெரியுமா? இதுதான் எங்க டிசைன், நீங்க வீட்டுல பண்ணிக்கிங்க, இதனுடைய பலன் இதுதான், பண்ணிக்கிங்க. முடியாத போது A2Bல வாங்கிக்கிங்க, எங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை.